ராதே கிருஷ்ணா. ஜெய் போல சீதாராமச்சந்திர பகவானுக்கு. இதுதான் அயோத்தியாவோட இடம் ஆரம்பம். இந்த மாதிரி பேட்ரி கார்லாம் உண்டு, அங்கெல்லாம் ஆட்டோ வரும். ஆக்சுவலாக அங்கேருந்து கூட வீல் சேரை எடுத்துட்டு வயசான வாளுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வர முடியும். சரியா? இந்த வீல் சேர் எடுத்துட்டு வயசான வாழை ஆட்டோ ஸ்டாண்டில் இங்கேருந்து வீல் சேர் அழைச்சிட்டு போகலாம். ஜெய் ஸ்ரீராம். ஸோ இந்த ரோடில் வரணும் நீங்கள். ஓகேவா? அதாவது அயோத்தியாவில் ராமனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நிஜமாகவே பகவான் பக்தர்களை அப்படி பரிபாலனம் பண்ணுறான். ஸோ அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் அங்கேருந்தே நீங்கள் 100 ரூபா கொடுத்தோம்னா வீல் சேரை எடுத்துகிட்டு வருவான். ஸோ நடக்க முடிஞ்சவா நடக்கணும். சரியா? ஸோ இங்கே தான் உள்ள வெயிட்டிங் ஏரியாவும் உண்டு. இந்த எதிர்க்க இந்த பிர்லா தர்மசாலா இருக்குல்ல, அந்த பிர்லா கோவில், இதுக்கு எதிர்க்க தான் ராம ஜென்ம பூமியினுடைய முக்கியமான வாசல் ஸ்ரீ ராமானந்தாச்சாரியா துவார் அப்படின்னு இதுக்கு பெயர். புரியுதா உங்களுக்கு? ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி வீல் சேர் இது ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் அவள் கொண்டு விடுவார்கள். புரிஞ்சுதா? இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ இது வழியாக நீங்கள் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீல் சேர் வச்சுருக்கா. ஓகேவா? ஹேண்டிகேப்டு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவாளுக்கு ஆதார் கார்டும் ஒரு வேலிட் ஐடியும் கொடுக்கணும். சரியா? ஸோ இந்த இடத்துல அட்டெண்டன்ட் யாரோ அப்புறம் கூட வரவா யாரோ அவளோட ஆதார் கார்டை கொடுத்து இங்கே போய் நின்னோம்னா அவள் ஒரு இது கொடுப்பாள். அதை வச்சுட்டு இங்கே உட்கார பண்ணி வாழ அசிஸ்டண்ட்டு அவளை உட்கார வச்சு இப்படி அழைச்சிட்டு போயிடுவாள். கூட ஒரு அட்டெண்டர் போகலாம், வயசானவாழம் இல்லாட்டி உடம்பு முடியாதோட ஒரு அட்டெண்டர் போகலாம். கூட அவள் வண்டியை தள்ளிட்டு வருவாள். மற்றவாள்லாம் இது அப்படியே நேராக போகணும். ஒரு 150 மீட்டர் போயாச்சுன்னா அந்த இடத்துல பேக் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுவாள். பண்ணி முடிச்சுட்டு அந்த பக்கம் போயாச்சுன்னா செருப்பை விடுற இடம் இருக்குது, அங்கே செருப்பை விட்டுறணும். அதுக்கப்புறமா அங்கேருந்து உள்ளே போயாச்சுன்னா மொபைலு பேக் எல்லாம் வைக்கிற இடம் உண்டு. எல்லாத்துக்கும் டோக்கன் சிஸ்டம் எல்லாம் ஃப்ரீ. அது கொடுத்து அப்புறம் அப்படியே உள்ளே போயாச்சுன்னா ராமனை பார்த்துட்டு பின்னாடி வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம். சரியா? ஸோ அதனால் ராமன் லல்லாவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சாதாரணமாக நீங்கள் வரலாம். மேக்ஸிமம் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் 1 மணி நேரத்தில் பார்த்தலாம். இங்கே லைனாக ஒரு 10 இது இருக்க வழி, எல்லா வழியும் போகலாம். இதுதான் வயசான வாழ்க்கை. 70 வயசுக்கு மேலப்பட்டவாள் நடக்க முடியாதவா அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான் இது. புரியுறதா? ராதே ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு ஜெய். தைரியமாக வரலாம். நீங்கள் எவ்வளோ வயசானவர்களாலும் கூப்பிட்டு வரலாம், பயப்படவே வேண்டாம். பகவான் ராமனுடைய வாசல் வரைக்கும் வீல் சேர் அழைச்சிட்டு போய் பகவானை தரிசனம் பண்ண வச்சிருவான். அழைச்சின்னு போயிட்டு திருப்பி இங்கேயே கொண்டு வந்து விடுவான். மற்றவாள் அழகாக போயிட்டு வரலாம். ஒரு கவலைப்படாதீங்க, என்ன வேணால் கொண்டு வரலாம். அழகாக அங்கே வச்சுட்டு போயிடலாம். எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ். வீல் சேர் மட்டும் 100 200. சரியா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. அந்த பக்கத்துலேருந்து வாசல்லேருந்து உள்ளே வரணும். அந்த இடத்துல பேகேஜ் ஸ்க்ரீனிங் நடக்கும். அதுக்கப்புறம் இப்படியே இங்கே வந்தோம்னா இந்த இடத்துல முதல்ல செருப்பு வச்சுடலாம். இந்த இடத்துல உங்கள் செருப்பெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு அங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாள். அந்த டோக்கனை நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா இங்கே வந்தீங்கன்னா உங்கள் பேகு மொபைலு இதெல்லாம் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அழகாக அது நம்பர்லாம் இருக்குது. பதில் லைனாக ஒரு இந்த பக்கம் ஒரு 20 கவுண்டர் இருக்குது, அந்த பக்கம் ஒரு 20 கவுண்டர் இருக்குது. அதில் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேகு பெரிய பெரிய பெட்டி பேக் எதை வேணால் கொடுக்கலாம். எல்லாம் உள்ளவா வாங்கி வச்சுப்பா. வாங்கிட்ட பிறகு நீங்கள் அந்த டோக்கனை வாங்கிட்டு நேராக இப்படி போகணும். இப்படி போய் திரும்பி உள்ளே போயாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு செக் பண்ணுவாள். அதுக்கப்புறம் கடை மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் 1 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் முடிச்சிடலாம். வயசானவாள்லாம் நேராக அந்த பக்கம் வீல் சேரை உட்காந்து போடலாம். அவள் கூட ஒரு அட்டெண்டன்ட்டும் கூட போகலாம். ஸோ இதுதான்
மொபைல், அப்புறமா பேகு, லாக்கர். சரியா? இது இந்த பக்கம் கொடுக்கணும். நம்ம வரும்போது இதோட பேக் சைடில் வருவோம். உங்கள் லாக்கர் நம்பர் என்னவோ, இப்போ 21 வச்சுக்கோங்களேன். இதோட 21க்கு அந்த பக்கம் ஓப்பனிங் இருக்குது, 20 தான். அங்கே போய் அந்த பக்கம் கொடுத்தா உங்களது எல்லாம் கொடுத்துருவா. அழகாக வாங்கிட்டு நீங்கள் இப்படி வந்துடலாம். வந்தாச்சுன்னா இப்படி தான் நீங்கள் வெளில போகிற வழி. அயோத்தியா ராம ஜன்ம பூமியில் ரொம்ப ஈஸி. இவங்க எவ்வளோ பெரிய பேக்கெல்லாம் வச்சுருக்கா பாரு. நிறைய பேர் பெட்டியெல்லாம் கூட கொண்டு வந்து தருவா. இவ அழகாக உள்ளே வச்சுப்பா. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்துருவா. இப்படி தான் உள்ளே போகிற வழி. அந்த பக்கமே வெளில வர வழி. இங்கேருந்து தான் இப்படி தான் நீங்கள் வரணும். நடந்து வந்தோம்னா ஒரு 300-400 மீட்டர் மேக்ஸிமம், அவ்வளோதான். இதோ இப்படி தான் அங்கேருந்து இப்படி வரணும். வந்துட்டு இதோ இங்கே முதல்ல நீங்கள் செருப்பை கொடுத்துடணும். இதுக்கு தனி டோக்கன் உண்டு. சரியா? கொடுத்துட்டு அப்புறமா இங்கேருந்து நீங்கள் அப்படி போனேன்னா இந்த மொபைலு பேக் எல்லாம் லாக்கர் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போய் லெஃப்டில் உள்ளே போய் ராமனை பார்த்துடணும். ரொம்ப ஈஸி. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒரு பாஷையும் தெரிய வேண்டாம். அங்கங்கே அழகாக எழுதி வச்சுருக்கா. ஸோ இவெல்லாம் செருப்பு கொடுத்துட்டு வரா. இங்கே போய் மொபைல் பேகு லாக்கர்லாம் வச்சுட்டு இப்படி உள்ளே போயிட்டு பகவானை பார்த்துட்டு இதுக்கு பேக் சைடில் வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு இப்படி வந்து இப்போ நாங்கள் செருப்பு கொடுத்த இடம் இருக்குங்க. இங்கே செருப்பு எடுத்துட்டு அப்படியே இங்கே வெளியில் போயிடலாம். சரியா? இந்த பக்கம் செருப்பை கொடுக்கணும். இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு செருப்பை வாங்கிக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் எவ்வளோ பெரிய பெட்டியெல்லாம் கூட கொடுக்கலாம். பயப்படாமல் நீங்கள் பாடு எவ்வளோ பெரிய பேகும் கொண்டு வைக்கலாம். ஸோ இங்கேருந்து செருப்பெல்லாம் வாங்கிக்கணும். இந்த இடத்துல பிரசாதம் கொடுப்பா. தொன்னையில் முக்கால்வாசி அந்த கிச்சடி கொடுப்பா. அழகாக அதை வாங்கிட்டு அப்படியே வெளியில் போயிடலாம். வயசானவர்களுக்கு என்ட்ரன்ஸ் ஒன்று உண்டு. அந்த இடத்துல அழகாக ஜோராக ஒரு ஆதாரம் கொடுத்ததுனா வயசானவாளுக்கும் உங்களுக்கும் கொடுத்ததுனா வயசானவா கூட ஒரு அட்டெண்டன்ட் போகலாம். இதோ இந்த மாதிரி அழகாக பிரசாதம் கொடுப்பா. கிச்சடி கொடுப்பா. இதோ எத்தனை வாட்டி கேட்டாலும் கொடுப்பா. நீங்கள் ஒரு 2 தொன்னை சாப்பிட்டேன்னா பசி ஆகிடும். இதோ எல்லோரும் வச்சுருப்பா. எத்தனை வாட்டி கேட்டாலும் பிரசாதம் கொடுப்பா. சாப்பிட்டுட்டு இங்கேயே போடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூனும் அவள் அழகாக கொடுக்குறா. காரம்லாம் கிடையாது. நல்லா ஒரு ரசஞ்சாத மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற பற்றில அழகாக ஸோ இப்படி வந்துடலாம். இப்படியே வெளில போயாச்சுன்னா கோவிலோட பேக் சைடோட வெளில வந்துட்டோம். சரியா? ஸோ ரொம்ப ஈஸி. அயோத்தியா ராமர் கோவிலுக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு வரலாம். பயமே வேண்டாம். க்ளீனாக எங்கேயும் அந்த கடையிலையும் செருப்பு போட வேண்டாம். யார்கிட்டையும் மொபைல் கொடுக்க வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு வந்தால் போதும். ஓகேவா?